தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரனிடம் கேட்கலாம். லிங்கேஸ்வரன், வணக்கம். சொல்லுங்க. பொதுவாகவே ஏப்ரல் 14ஆம் தேதி இரவு, ஏப்ரல் 15ஆம் தேதி தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஒவ்வொரு வருடமும் அமலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வருடமும் அமலுக்கு வருகிறது. விவரங்களை வழங்குங்க. ரம்யா, மீன் இனப்பெருக்கத்திற்காக 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலமானது இன்று நள்ளிரவு முதல் தொடங்குகிறது. 3000த்திற்கும் மேற்பட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் உருவாகும் கடல் பகுதி வங்காள விரிகுடாவின் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீரிணை பகுதிகளாக இருந்து வருகிறது. இதனால் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமம் வரை உள்ள இந்த கடல் பகுதியில் ஆண்டுதோறும் இடைவிடாது மீன்பிடி தொழில் நடந்து வந்தது. இதனால் கடந்த பல வருடங்களாக இந்த பகுதியில் உள்ள கடல் வளம் கொண்டு தொடங்கியது. இதன் விளைவாக கடல்வாழ் உயிரினங்களின் உருவாக்கம் குறைந்து போனது. இதே நிலை நீடித்தால் ஒரு கட்டத்தில் மன்னார் வளைகுடா பகுதியில் மீன்வளம் அறவே அழிந்து போகும் நிலை உருவாகும் என ஆராய்ச்சியாளர்களால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை தடுக்க மீன் உற்பத்தி காலங்களில் கரையில் இருந்து 3 கடல் மைல்களுக்கு அப்பால் மீன்பிடிக்க செல்வதற்கு தடை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. இதையடுத்து தமிழக அரசு கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் 45 நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்க நடவடிக்கை எடுத்தது. இதன்படி பழவேற்காட்டில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரை கிட்டத்தட்ட 10,76 மைல் தூர கடல் பகுதிகளில் ஏப்ரல் 15 முதல் மே 29 வரையிலான 45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த தடை நாட்களின் போது எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக 45 நாளில் இருந்து 61 நாட்களாக அதிகரிக்கப்பட்டது. இந்த காலங்களில் கரையில் இருந்து 3 மைல் கடல் மைல் தூரத்திற்கு அப்பால் மீன்பிடிப்பில் ஈடுபடும் இழுவை படகுகள் மற்றும் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டது. இதனால் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 மாவட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 6000 விசைப்படகுகள் மீன்பிடிக்க முடியாது. இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், ஏர்வாடி, தொண்டி ஆகிய பகுதிகளில் மட்டும் கிட்டத்தட்ட 18,050 விசைப்படகுகள் மீன்பிடி தடைக்கால துவங்கியதால் கரையோரம் நிறுத்தி வைக்க தொடங்கியுள்ளன. இந்த தடை காலங்களில் மீனவர்கள் 5,000 தற்போது 8,000 உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான மீன்பிடித்தலும் ஏப்ரல் 14ஆம் தேதியான இன்று நள்ளிரவு முதல் துவங்கி வரும் ஜூன் 14ஆம் தேதி நள்ளிரவு வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஆண்டுதோறும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தடைக்காலம் 61 நாட்கள் மட்டும்தான். ஆனால் இலங்கை கடற்படையினரின் அத்துமீறல்கள், இயற்கை இடர்பாடுகள், போதிய மீன்பாடு இல்லாததால் வேலை நிறுத்தம் போன்ற பல்வேறு காரணங்களால் மீன்பிடிக்க செல்வதை 70 முதல் 90 சுருங்கிவிட்டது. இதனால் மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கும் பல ஆயிரம் குடும்பங்கள் வறுமையின் பிடியில் வாடும் நிலையும் அதிகரிக்கிறது. இதையடுத்து மீனவர்கள் தங்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்காக வெளி மாநிலங்களுக்கு சென்று வேலை தேடும் நிலையும் உருவாகியுள்ளது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.